ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிவிசம் குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ஓமப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். 1 கப் அரிசி மாவுக்கு அதே அளவுக்கு 2 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. 1:2 ரேஷியோ கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஓம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதை ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்ச மாவில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு வாட்டி நல்லா கலந்த பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கோங்க. மாவு கையில் ஒட்டாமல் வரணும், அந்த அளவுக்கு பிணைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி பிணைஞ்சிடாதீங்க. இப்போ பிழியறதுக்கே இந்த மாதிரி ஒரு இடியாப்பச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கடையில் கேட்டாலே கிடைக்கும் இடியாப்பச்சுன்னு. இந்த மாதிரி வாங்க வச்சுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம மாவு வச்சுட்டு பிழிஞ்சிடலாம். இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இதை அச்சில் வச்சுட்டு நம்ம பிழிஞ்சிடலாம். முன்னாடியே வானலில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா மொரன்னு வரும். இந்த மாதிரி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பிழிஞ்சிக்கோங்க, கையெடுக்காமல். இப்போ இது லைட்டாக வெந்து எல்லோ கலரில் வரும், அப்போ எடுத்துடலாம். ரொம்ப கருக்க விட்டுறக்கூடாது. இது ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இப்போ நல்லா எல்லோ கலரில் வந்துடுச்சு பாருங்கள். எண்ணெய் கொதிக்கிறது எல்லாமே அடங்கிடுச்சு. இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ அப்படி வடக்கு வச்சு திருப்பி தரலனா இந்த மாதிரி ஒரு சார்னி வச்சுக்கிட்டு நம்ம இப்படி திருப்பிக்கலாம். இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் செய்கிறதுக்கு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட இப்போ எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுக்கு நம்ம கருவேப்பிலையை பொரித்து இது கூட எடுத்து வைக்க போகிறோம். இந்த மாதிரி கொத்த கருவேப்பிலையை இந்த எண்ணெயில் போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்ச பிறகு ஓமப்பொடி கூடயே சேர்த்து எடுத்து வச்சுருங்க. கருவேப்பிலையோட மனம் சேர்ந்து சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஜிவிசம் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.